ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேமக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து செய்யறது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயில் வந்து போடுறோம். புளிக்குழம்பு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு சீரகம், கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டோம். கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து பியூரி மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா வந்து தொக்காக இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ அரைச்சி போட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதுவும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கத்தை வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பைசினஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது. ஹோம்மேட் மிளகா பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி முட்டிக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ராகி முட்டிக்கு தான் வந்து செஞ்சு போவாங்க. கூலியாலெல்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தனியாக, வீட்டுக்கு தனியாக அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செஞ்சுடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஸோ தண்ணி வந்து லாஸ்ட்டில் வந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து லாஸ்ட்டில் வந்து விட்டு போகிறோம். லிமிட்டடான வாட்டர் தான் நம்ம வந்து இப்போ வச்சுருக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து அப்புறமா ஆஃப் பண்ணிக்கணும். புளி கறி வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். அந்த புளி கரைச்சி தண்ணி ஊற்றி இறக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். வந்துட்டு பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகிருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கணும். கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச விசிலே போட்டுடலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உப்பு பத்தலை. ஸோ நான் உப்பு போட்டு போகிறேன். உப்பு போட்டுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம இன்னொருத்தோட விசில் வந்து போட்டு போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நேரம் கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ விசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டால் போதும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வைக்கணும் நல்லா கொச்சி பிறகு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும் குழம்பு. இது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம் வந்து கொச்சிச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது.